நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. அதன் முக்கியத்துவம், அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் குறித்த தகவலோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு பேசலாம். ரமேஷ், வணக்கம். இன்று இந்த தமிழக அமைச்சரவை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, அந்த முடிவுகள் எல்லாம் எதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, இது குறித்த விரிவான விவரங்கள். மாநில மகளிர் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது மகளிர் கொள்கைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு இன்னமும் அதிகாரம் அளித்தல், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தல், அதாவது திறன் பயிற்சிகளை கொடுக்கணும். படித்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட். நிறைய ஃபேக்டரியில வந்து அவர்களுக்கு திறன் தேவைப்பட்டால்தான் குறிப்பாக வேலைக்கு எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் திறன் மேம்பாடுகளை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. தற்காப்பு பயிற்சிகள் படிக்கும் போதே அந்த மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சிகளை கொடுப்பதற்கான வசதிகளும் இந்த கொள்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. சற்று முன்பாக தமிழக அரசின் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனிடம் புதிய தலைமுறை சார்பாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கும் அவர் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் இந்த கொள்கையை விரைவில் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு கொள்கையை அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனால் மாநிலத்துக்கென்று ஒரு கொள்கை கிடையாது. அப்படி வரும் பட்சத்தில் அவர்களுக்கென்று சில உரிமைகளும் சில சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை வாய்ப்பில் முன்னுரிமை போன்ற பல்வேறு அம்சங்கள் அதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் அது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று, தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்காக, ஏன்னா அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6 லட்சம் கோடி அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான, 500க்கும் மேற்பட்ட MOU சைன் ஆச்சு. அதற்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்து அதை எப்படி இன்னும் வேகமாக கொண்டு போகணும் அப்படின்றத பற்றியும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்திற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் செல்லும் போது தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் தொழில்துறை செயலாளர் அருண் ராய் IAS உள்ளிட்டோரும் செல்கிறார்கள். என்ன மாதிரியான தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு? ஏற்கனவே முன்னதாகவே சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று TRB ராஜா அண்மையில் தான் ஒரு தினங்களுக்கு முன்புதான் சென்னை வந்திருக்கிறார். அவர் சில விஷயங்களை முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கார். எனவே அதற்கும் இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 7 அஜெண்டா வச்சிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு அஜெண்டா, ஒரு 3 அஜெண்டா, ஒரு 10 அஜெண்டாவுக்கு இந்த கேபினெட்ல ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கார்த்திகா, ரமேஷ், இந்த முக்கியமான முடிவுகள், பல்வேறு முடிவுகளை சொல்லியிருக்கிறீங்க. இதுல ரொம்ப முக்கியமா இந்த மகளிருக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம், அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் குறித்து பேசுனீங்க. அதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறதா? ஏதாவது முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய விஷயங்களாக ஏதாவது இருக்கிறதா? அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர்களுக்கு இன்னமும் கூடுதலான வேலை நாட்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்தும், அதே போல பாத்தீங்கன்னா மகளிருக்கு என்று சிறப்பாக திட்டங்களை மாவட்ட வாரியாக வகுக்க வேண்டும். அதாவது தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள், ஆதரவற்று இருக்கக்கூடிய பெண்கள், பாத்தீங்கன்னா விதவை பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் என்ன அவர்கள் அது மட்டுமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு கிடையாது. அது அப்படி இல்லாமல் அவர் எப்படி அவர்களுக்கு பினான்சியலா ஹெல்ப் பண்ணலாம், அவர்களை எப்படி இந்த சமுதாயத்தில் இன்னமும் ஒரு வலிமை மிக்கவர்களாக மாற்றலாம், அவர்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுத்து, ஏதாவது 40 வயசுக்கு மேல கணவர் உயிரிழந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவரால் திடீர்னு வேலைக்கு போக முடியாது. அவங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளோ அல்லது அரசு குறிப்பாக சத்துணவுகளில் உணவு தயாரிக்கக்கூடியவர்களாக மாற்றலாம். எனவே அது போன்ற பல்வேறு மாற்று ஏற்பாடுகள் என ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் தான் இந்த சமுதாயத்தில் முக்கியம். அதற்காக தான் புதுமை பெண் என்ற ஒரு ஸ்கீம் ஆண்டுக்கு 13,000 கோடி ரூபாய் தமிழக அரசு செலவு பண்ணுது. அது மட்டும் இல்லாம விடியல் பயணம் சொல்லிட்டு அவங்க பஸ்ல ஃப்ரீயா போறதுக்கான ஒரு பயணம், அதுக்கு 1,300 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்குகிறார்கள். இதையெல்லாம் தான் இந்த திட்டம். இதில் இல்லாம வேறுதலாக சிறுமைப்படுத்து. இது இந்த பாலிசி வெளியே வரும்போது அந்த பாலிசி புக்ல என்னெல்லாம் இருக்கு, மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புக்லையும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, வேற சில ஸ்டேட்லயும் ஒரு 3 ஸ்டேட்ல வெளியிட்டு இருக்காங்களா, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இதில் எடுத்திருக்காங்க. எனவே அந்த பாலிசி புக் நம்ம கிட்ட கிடைக்கும் பட்சத்தில் மேலும் கூடுதலாக பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். கார்த்திகா, கண்டிப்பாக ரமேஷ், ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து தொடர்ந்து பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் செய்யக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த மாநில மகளிர் கொள்கைக்கும் இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.